நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன். அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிட்டாபட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். அதற்கு பிறகு 16,000 கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் கோஆப்டெக்ஸ். இதை தாங்கிக் கொண்ட இடம்தான் அந்த கோஆப்டெக்ஸ். ஆக ஒரு விவசாயியுடைய பிள்ளையாகத்தான் நான் இன்றுமே நிற்கிறேன். ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா? அவன் மண்ணை பார்ப்பான், காய்ந்து போயிருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான், மண்ணை பார்ப்பான், விண்ணை பார்ப்பான், தன்னை பார்க்க மாட்டான். விவசாயினுடைய பிள்ளையாகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன், என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன். எத்தனை இடர் எனக்கு நன்றாக தெரியும். கோஆப்டெக்ஸில் நான் சேர்ந்த பொழுது அது ஒரு நட்ட நிறுவனம். 1995 இருந்து அது நட்டத்தை சந்தித்தது. நான் 2012 அங்கே சேர்கிறேன். 1.5 ஆண்டு காலத்தில் அன்றைக்கு இருந்த 11.5 கோடி அந்த நட்டத்தை துடைத்தெறிந்து 13.5 கோடி சம்பாதித்து 2 கோடியை நான் பார்த்தேன். நான் பார்த்த பொழுது அங்கே கேட்டேன், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது கோஆப்டெக்ஸ். 1935 தொடங்கப்பட்ட கோஆப்டெக்ஸ். நான் 2013 இறுதியிலே 14 தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்த போது கேட்டேன், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இது காரும். என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த கோஆப்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் முதன்முறையாக இந்த 2 கோடியில் 1 கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி முதன்முறையாக கொடுக்கப்பட்டது. மாதம் 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் நம்முடைய போனஸை 8000, 10,000, 12,000 என்று வாங்கினார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கே கோடி ரூபாய் கிடைத்ததை போல எனக்கு மகிழ்ச்சி. 4000 கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு. இருந்தாலும் ஒரு சொல்லாடலுக்காக சொல்லுகிறேன், எனக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய நானே அவர்களுடைய கடுகளவு மகிழ்ச்சியில் கடலளவு மகிழ்ச்சி கொண்டவன் நான். எனவே இப்படிப்பட்ட நிலையிலேதான் நான் அந்த நிறுவனத்திலே கோஆப்டெக்ஸில் சேர்ந்த பொழுது நான் நெசவு குடிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு கிளம்பினேன். திருவள்ளூர் மாவட்டத்திலே அம்மையார் குப்பத்தில் தொடங்கி கன்னியாகுமரியிலே கருங்கல் வரைக்கும் நான் சென்றேன். நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு. அதே போல வடக்கு தெற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சென்றேன். கிழக்கு மேற்காக கடலூரில் இருந்து கோயம்புத்தூர், கடலூரிலே நடுவீரப்பட்டு என்கின்ற ஊரில் இருந்து தொடங்கி கோயம்புத்தூரிலே சிறுமுகை வரை நான் சென்று வந்திருக்கிறேன். எனவே இப்படி தமிழ் நிலப்பரப்பெங்கும் இந்த மானம் காத்த இந்த நெசவாளிகள், மானம் பார்த்த விவசாயியும் மானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன். இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நெருங்கி போனேன். நான் கலங்கினேன். அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை. 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள். அதிகபட்சம் 80 ரூபாய், 100 ரூபாய் அதிகபட்சம். நான் பார்த்த 2013 காலகட்டத்தில் மோசமான நிலை. இப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்திலே போகின்ற பொழுதும் எனக்கு எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செட்டிநாடு காரைக்குடியிலே இருக்கக்கூடிய கண்டாங்கி நெசவாளர்கள் வசதியாக இருப்பார்கள் என்று எண்ணி அங்கே போய் பார்ப்போம். காரணம், அங்கே மிக வளமாக வாழ்ந்த அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரிப்போடு இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் வளமையாக இருப்பார்கள் என்று நான் எண்ணி போய் பார்த்தேன். அங்கேயும் அதே நிலைதான், அங்கேயும் அதே நிலைதான். அப்பொழுது இறுதியாக அவர்களுடைய குடியிருப்புக்கு நான் சென்றேன். குடியிருப்புக்கு சென்று அங்கே பார்க்கிற பொழுது பழைய வீடுகள், வாடகை வீடுகளாக இருந்தன. சில சொந்த வீடுகள். அப்படியே உடைந்த கூரை, தகர்ந்து போன சுவர். சில வீடுகளிலே உண்மையாக சொல்லுகிறேன், கதவே இல்லை. நான் பதிவு செய்திருக்கிறேன், கதவே இல்லை. அப்பொழுது அந்த எளிய நெசவாளிகளை, என் சமூகத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அளப்பரிய பங்களித்த அந்த அரிய மனிதர்களான அந்த நெசவாளிகளை பார்த்து கேட்டேன். அந்த நெசவு பெண்களை, அம்மா உங்களுக்கு இப்படி கதவு இல்லையே, திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன். ஐயா இல்லை என்றார்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று. காரணம், எங்களிடத்திலிருந்து எடுத்து போவதற்கு எதுவே இல்லை ஐயா என்று சொன்னார்கள். என்னுடைய நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், எதுவும் இல்லை என்று சொல்ல அந்த வார்த்தையில் எல்லாமே இருக்கிறது என்று என்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன்.
அப்படியே நான் புதுக்கோட்டைக்கு அப்படியே சென்னைக்கு திரும்புகிற பொழுது புதுக்கோட்டை வழியாக வருகிறேன். புதுக்கோட்டை என் மாவட்டம். என் தாயின் நினைவு வந்து அப்பொழுது நான் என் தாய் பாடிய தாலாட்டை அவர் சொல்ல கேட்டு அந்த தாலாட்டை ஒரு நெசவு தாய் தன் குழந்தைக்கு பாடினால் எப்படி என்று இங்கே நான் எழுதி பதிவு செய்திருக்கிறேன். அந்த பதிவுதான் இங்கே தாலாட்டாக மிக அற்புதமாக பாடப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, நெசவு குடிகள் காலனி ஆதிக்கத்தினுடைய கடை வீதிகளிலே நம்முடைய நெசவு குடிகள் நிர்மூலமாக்கப்பட்டது இன்று வரை தொடர்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசவாளிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை. நான் அதிர்ந்து போய் நான் அப்படியே பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டேன். அப்பொழுதுதான் சோமசுந்தரம் தாக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சியிலே ஒரு அரசியல் ரவுடியால் தாக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய தலைவரால் தாக்கப்பட்டு அவர் அங்கிருந்து அந்த பார்த்தசாரதி உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார். பார்த்தசாரதி சோமசுந்தரத்தோடு அத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நான் அந்த ரவுடியை உள்ளே அந்த ரவுடிக்கு எதிராக நீங்கள் புகார் கொடுங்கள், வழக்கு தொடரப்பட்டு உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை போராட்டங்களை நடத்துகிறேன். முடியவில்லை. அமைச்சர் குறுக்கிட்டு 4 அமைச்சர்கள் சேர்ந்து இங்கே சொன்னார்களே, அந்த கூட்டத்தை எல்லாம் நடத்தி இறுதியிலே இந்த சோமசுந்தரம் எளிய மனிதர் மேலாளர் அவர் அந்த வழக்கை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நான் தலைமைச் செயலருக்கு எழுதினேன், இது போன்ற அமைச்சர் செயல்படுகிறார், முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுங்கள் என்று சொன்னேன். நடவடிக்கையை எடுத்தார்கள், என்னையே அங்கிருந்து மாற்றினார்கள். இதுதான் அதற்கு பிறகு நான் இந்திய மருத்துவத்துறைக்கு அங்கே நான் பணிமாறுதல் செய்யப்பட்டு அந்த அமைச்சர் என்னை வேண்டாம், இவர் என்னுடைய துறைக்கே வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் 48 மணி நேரத்திலே, ஏற்கனவே எப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்தில் சேர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு மாறுதல் வரும், ஆனால் சேருவதற்கு முன்பாகவே 48 மணி நேரத்தில் இன்னொரு மாறுதலை சந்தித்து அறிவியல் நகரத்திற்கு சென்று 7 ஆண்டுகள் ஒன்றுமே ஒரு அதிகாரம் இல்லாமல் அங்கிருந்து நான் என் நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் விடைபெற்றேன். அன்பிற்குரியவர்களை, எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு நான் நடத்திய அநீதிக்கு எதிரான போராட்டத்தை, இந்த நெசவு குடிகளினுடைய இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து தொடங்கி இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்திய விதத்தை நான் இங்கே சொல்லி இருக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், அரசியல் அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம், ஆனால் சாக்கடையில் மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அரசியல் அது மக்கள் அரசியலாக, அது கோட்பாடு அரசியலாக, தமிழர்களுக்கான அரசியலாக நிச்சயமாக இருக்கும். நாளை நம்முடைய இளைஞர்கள் பேச தொடங்குகிற பொழுது இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே, ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.